வணக்கம். இன்னைக்கு நாம சித்தார்த் பொறியியல் கல்லூரியோட நில அளவியல் கேள்வி வங்கிய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா ஒரு உரையாடல் மாதிரி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நில அளவியல், அதாவது சர்வேயிங் அடிப்படைகள் பத்தி தானே இது. ஆமா, நிச்சயமா. சர்வேங்கிறது பூமி மேல இருக்கிற இடங்களோட நிலைய ரொம்ப துல்லியமா அளந்து அது ஒரு வரைபடமா கொண்டு வர்றது. இது வெறும் டெக்னிக் மட்டும் இல்ல, இது ஒரு கலை, அறிவியல் ரெண்டும் கலந்தது. ஓகே, உங்க கையில இருக்கிற அந்த ஆதாரம் நிறைய விஷயங்களை சொல்லுது. முதல்ல நில அளவியல்னா என்ன, அதோட நோக்கம் என்னன்னு சிம்பிளா ஆரம்பிக்கலாமா? தாராளமா. ஆதாரம் சொல்ற மாதிரி பூமிக்கு மேல, கீழ இல்ல அதோட மேற்பரப்புல ம், அங்க இருக்கிற வெவ்வேறு அம்சங்களோட சார்பு நிலைய, அதாவது ரிலேட்டிவ் பொசிஷனை கண்டுபிடிக்கிறது. டைரக்டா இல்ல மறைமுகமா அளந்து? ஆமா, நேரடி இல்ல மறைமுக அளவீடுகள் மூலியமா. அது அப்புறம் ஒரு பேப்பர்ல பிளான் இல்ல மேப்பா கொண்டு வருது. இதுதான் அடிப்படை. சரி, இதோட முக்கிய நோக்கங்கள் என்னவா இருக்கும்? எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? பல காரணங்கள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா, பொருட்களோட ரிலேட்டிவ் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது, தூரம், கோணம், உயரம் எல்லாம் அளக்கிறது. அப்புறம்? ஒரு ஏரியாவுக்கு மேப் தயாரிக்கிறது, எல்லைகளை வரையறுக்கிறது. உதாரணத்துக்கு, உங்க சொத்து எல்லைகளை பிரிக்கிறதுக்கு கெடாஸ்ட்ரல் சர்வே பண்ணுவாங்க இல்லையா, அத மாதிரி. புரியுது. இதுல ரெண்டு மெயின் பிரிவுகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சமதள நில அளவியல், புவிக்கோள நில அளவியல்னு. ஆதாரம் என்ன சொல்லுது? ஆமா. பிளேன் சர்வேயிங், ஜியோடெட்டிக் சர்வேயிங். சின்ன ஏரியாவுக்கு, அதாவது ஒரு 260 சதுர கிலோமீட்டருக்கு குறைவான இடத்துக்கு சர்வே பண்ணும்போது பூமியோட வளைவை பெருசா கண்டுக்க மாட்டோம். அதுதான் பிளேன் சர்வேயிங். ஏன் கண்டுக்கிறதில்ல? ஏன்னா, அவ்வளவு சின்ன இடத்துல பூமியோட வளைவால வர்ற எரர் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அதை இக்னோர் பண்ணிடலாம். பெரும்பாலான இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது போதும். அப்போ ஜியோடெட்டிக் சர்வேயிங்? அது ரொம்ப பெரிய ஏரியாக்கு, 260 சதுர கிலோமீட்டருக்கு மேல, அப்போ பூமியோட வளைவை கண்டிப்பா கணக்கில் எடுத்துக்கணும். அப்போதான் அளவீடுகள் துல்லியமா இருக்கும். இத பெரும்பாலும் அரசாங்க அமைப்புகள் தான் செய்வாங்க, ஒரு மாநிலம், நாடு அளவுக்கெல்லாம். ஓகே. இதுல ரெண்டு அடிப்படை கொள்கைகள், பிரின்சிபிள்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஒன்னு முழுமையிலிருந்து பகுதிக்கு போறது, வாக்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். இது என்னது? ம். இது பிழைகளை கட்டுப்படுத்த ஒரு சூப்பர் டெக்னிக். இப்போ ஒரு பெரிய ஏரியாவை சர்வே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த பெரிய ஏரியாவோட முக்கிய எல்லை புள்ளிகளை ரொம்ப அக்யூரேட்டான கருவிகளை வச்சு கவனமா அளந்துடுவோம். இதுதான் முழுமை. சரி. இந்த புள்ளிகள் ரொம்ப துல்லியமா இருக்கும். அப்புறம் இந்த புள்ளிகளை ஆதாரமா வச்சு உள்ள இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ், அதாவது ரோடு, பில்டிங்கு, மரம், இதையெல்லாம் அளப்போம். இது பகுதி. இதனால எரர் எப்படி குறையுது? எடுத்த உடனே சின்ன சின்னதா அளந்தா என்ன தப்பு? அப்படி செஞ்சா ஒவ்வொரு சின்ன அளவீட்லயும் ஒரு சின்ன பிழை வரலாம். அடுத்தடுத்து அளக்கும்போது இந்த சின்ன சின்ன பிழையெல்லாம் சேர்ந்து ஒண்ணு கூடி கடைசியில ஒரு பெரிய பிழையா மாறிடும். ஆனா நாம ஹோல் டு பார்ட் போகும்போது பெரிய அளவீடுகள், அதாவது கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் துல்லியமா இருக்கிறதால சின்ன பிழைகள் அந்தந்த பகுதிக்குள்ளேயே அடங்கிடும். மொத்தமா பரவாது, அக்யூமுலேட் ஆகாது. ஓஹோ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. ரெண்டாவது கொள்கை? ரெண்டு குறிப்பு புள்ளியிலிருந்து அளந்து ஒரு புது புள்ளிய கண்டுபிடிக்கிறது. லொகேஷன் ஃப்ரம் டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது எப்படி வேலை செய்யுது? இதுவும் சிம்பிள் தான். ஒரு புது புள்ளியோட இடத்தை நமக்கு தெரியணும்னா, நமக்கு ஏற்கனவே இடம் தெரிஞ்ச 2 புள்ளிகள், அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் தேவை. சரி. அந்த 2 தெரிஞ்ச புள்ளிகள்ல இருந்து இந்த புது புள்ளிக்குள்ள தூரத்தை மட்டும் அளக்கலாம். இல்லனா ஒரு புள்ளியிலிருந்து தூரம், இன்னொரு புள்ளியிலிருந்து கோணம் அளக்கலாம். இல்லனா 2 புள்ளியில இருந்தும் இந்த புது புள்ளிக்கு வர்ற கோணங்களை மட்டும் அளக்கலாம். ஓ, ஏதாவது ரெண்டு மெஷர்மெண்ட் இருந்தா போதுமா? ஆமா, இந்த 3ல ஏதோ ஒன்ன வச்சு அந்த புது புள்ளியோட இடத்த மேப்ல குறிக்க முடியும். செயின் சர்வேயிங், டிராவர்சிங், ட்ரையாங்குலேஷன் மாதிரி பல முறைகள் இந்த அடிப்படையில தான் வேலை செய்யுது. சரி, இப்ப தூரத்தை எப்படி அளக்குறாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். செயின், டேப் இதெல்லாம் முக்கியம்னு ஆதாரம் சொல்லுது. செயின்லயே கண்டஸ் செயின், இன்ஜினியர்ஸ் செயின், ரெவென்யூ செயின்னு பல வகை இருக்கே. 66 அடி, 100 அடி, 33 அடின்னு. ஏன் இத்தனை நீளம்? ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ கண்டர்ஸ் செயின் 66 அடி. அது ஏன்னா 10 கண்டர்ஸ் செயின் சேர்ந்தா ஒரு ஃபர்லாங், 80 செயின் ஒரு மைல். அதே மாதிரி ஒரு ஏக்கருங்கிறது சரியா 10 சதுர கண்டர்ஸ் செயின். ஓ, அப்படியா? அதனால தான் 66 அடி. ஆமா, கணக்கு போட ஈஸியா இருந்துச்சு. பரப்பளவை ஏக்கர்ல கண்டுபிடிக்க வசதி.
ரெவென்யூ செயின் 33 அடி வந்து பெரும்பாலும் கடாஸ்ட்ரல் சர்வே, அதாவது நிலவரி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு யூஸ் பண்ணாங்க. இன்ஜினியர்ஸ் செயின் 100 அடி பொதுவான இன்ஜினியரிங் வேலைகளுக்கு அடிக்கணக்கில் ஈஸியா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். டேப்லயும் இதே மாதிரி லினன், மெட்டாலிக், ஸ்டீல், இன்வார்னு பல வகை இருக்குன்னு ஆதாரம் காட்டுது. ஆமா, அது அதோட மெட்டீரியல் துல்லியத்தை பொறுத்தது. லினன் டேப் வந்து சும்மா ரஃப்பா அளக்க, மெட்டாலிக் டேப் கொஞ்சம் பெட்டர். அதுல துணியோட மெட்டல் இழைகள் இருக்கும், அதனால சீக்கிரம் நீளாது. ஸ்டீல் டேப் தான் அதிகம் யூஸ் பண்றதா? ஆமா, ஸ்டீல் டேப்பு நல்ல துல்லியம் தரும். பொதுவா இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்வார் டேப்னு ஒன்னு இருக்கு. அது நிக்கல் ஸ்டீல் அலாய். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டெம்பரேச்சர் மாறினாலும் அதோட நீளம் பெருசா மாறாது. அதனால ரொம்ப ரொம்ப ஹை அக்யூரசி தேவைப்படுற பேஸ்லைன் மெஷர்மெண்ட் மாதிரி வேலைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி, கவனமா கையாளணும். அப்போ தோராயமா தூரம் அளக்க சில வழிகள் இருக்குன்னு சொன்னீங்களே, பேசிங், பாசோமீட்டர், ஓடோமீட்டர்னு. ஆமா, பேசிங்னா நம்ம நடக்கிற அடிகளை எண்ணி தூரம் சொல்றது. பாசோமீட்டர் நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டா அதுவே நம்ம அடிகளை எண்ணும். ஓடோமீட்டர் வந்து ஒரு சக்கரத்தோட சுழற்சியை வச்சு தூரம் சொல்லும். மெஷரிங் வீலும் அதே மாதிரி தான். இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும்? இதெல்லாம் வந்து ஆரம்பகட்ட சர்வே, ரிகானசன்ஸ்னு சொல்லுவோம்ல, அப்போ யூஸ் ஆகும். ஒரு பெரிய இடத்துல முதல்ல போய் பார்க்கும்போது ரஃப்பா தூரத்தை கணிக்க இது உதவும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ண, இல்ல ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வரைய இது போதும். ஆனா ஃபைனல் அளவீடுகளுக்கு இது சரிப்படாது. சரி, அப்போ ஸ்டீல் டேப் வச்சு துல்லியமா அளந்தாலும் சில திருத்தங்கள் செய்யணும்னு சொல்றீங்க. நாம அளந்த நீளம் அப்படியே கரெக்டா இருக்காதா? பொதுவா இருக்காது. ஏன்னா ஸ்டீல் டேப் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் புல், இழுவிசையில தான் கரெக்ட் நீளத்துல இருக்கும்னு சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம ஃபீல்டில் அளக்கும்போது வெயில் காலத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கலாம், இல்ல நாம கொடுக்குற இழுவிசை கூடவோ குறையவோ இருக்கலாம். டெம்பரேச்சர் கூடினா டேப் விரிவடையுமா? ஆமா, எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ டேப் நீளம் கூடிடும். சோ நாம அளந்த நீளத்தோட ஒரு திருத்தத்தை கூட்டணும். அது பாசிட்டிவ் கரெக்ஷன். டெம்பரேச்சர் குறைஞ்சா டேப் சுருங்கும், அப்போ கழிக்கணும். நெகட்டிவ் கரெக்ஷன். இழு விசைக்கும் இதே மாதிரிதானா? அதேதான். ஸ்டாண்டர்ட் இழுவிசையை விட அதிகமா இழுத்தா டேப் கொஞ்சம் நீளும், பாசிட்டிவ் கரெக்ஷன். குறைவா இழுத்தா சுருங்கும், நெகட்டிவ் கரெக்ஷன். இதுல தொய்வு திருத்தம், சாக் கரெக்ஷன் ஒன்னு இருக்கு. அது என்ன? இது ரொம்ப முக்கியம். டேப்பை 2 முனையில பிடிச்சு நடுவுல தாங்காம அளக்கும்போது அதோட சொந்த வெயிட்னால அது நடுவுல ஒரு மாதிரி தொங்கும் இல்லையா, ஒரு கர்வ் மாதிரி. ஆமாம். அதனால அந்த 2 புள்ளிக்கு நடுவுல இருக்கிற நேரான கிடைமட்ட தூரத்தை விட இந்த வளைஞ்ச டேப்போட நீளம் அதிகமா இருக்கும். நாம அளக்கிறது இந்த வளைஞ்ச நீளம்தான், ஆனா நமக்கு தேவை அந்த நேரான கிடைமட்ட தூரம். அப்போ அந்த அதிகமா இருக்கிற நீளத்தை கழிக்கணுமா? ஆமா, தொய்வால வர்ற நீள வேறுபாட்டை கழிக்கணும். அதனால சாக் கரெக்ஷன் எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு உண்மையான தூரம், ட்ரூ லென்த் கிடைக்கும். ஆதாரம் ஒரு கணக்கு கூட கொடுத்துருக்கு, ஆனா நம்ம இப்போ கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, தூரம் அளக்கிறது, அதுல வர திருத்தங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்ததா திசை, டைரக்ஷன். இதுக்கு பிரிஸ்மேட்டிக் திசை காட்டி, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் யூஸ் ஆகுதுன்னு ஆதாரம் சொல்லுது. அது எப்படி வேலை செய்யுது? பிரிஸ்மேட்டிக் திசை காட்டி வந்து ஒரு லைனோட திசையை மேக்னெட்டிக் நார்த்ல இருந்து எந்த திசையில எவ்வளோ கோணத்துல இருக்குன்னு அளக்க உதவும். இதுல ஒரு பிரிசம் இருக்கும், அது வழியா தான் ரீடிங்கை பார்ப்போம். இதுல கோணத்தை அளக்க 2 முறை இருக்குன்னு சொல்றாங்க. ஹோல் சர்க்கிள் பேரிங், WCB, ரெடியூஸ்ட் பேரிங், RBன். ஆமா, WC பேரிங்ல நாம எப்பவுமே வடக்கிலிருந்து கடிகார திசையில கோணத்தை அளப்போம். 0 டிகிரில ஆரம்பிச்சு 360 டிகிரி வரைக்கும். உதாரணமா, ஒரு லைன் வடகிழக்குல இருந்தா 45 டிகிரி, தென்கிழக்குல இருந்தா 135 டிகிரி, தென்மேற்குல 225 டிகிரி, வடமேற்குல 315 டிகிரி, இப்படி. சரி, அப்போ ரெடியூஸ்ட் பியரிங், RB இல்ல குவாட்ரண்டல் பியரிங்? அதுல நம்ம வடக்கிலிருந்து N இல்ல தெற்கிலிருந்து S, கிழக்கு E பக்கமோ இல்ல மேற்கு W பக்கமோ கோணத்தை அளப்போம். எது பக்கத்துல இருக்கோ அதிலிருந்து. கோணம் எப்பவுமே 0 டிகிரிலிருந்து 90 டிகிரிக்குள்ள தான் இருக்கணும். கூடவே எந்த குவாட்ரண்ட்ல இருக்கணும் சொல்லணும். உதாரணத்துக்கு, இப்போ அதே வடகிழக்கு லைன்னா N45 டிகிரி Eன்னு சொல்லுவோம். தென்கிழக்கு லைன்னா S45 டிகிரி E. தென்மேற்குனா S45 டிகிரி W. வடமேற்குனா N45 டிகிரி W, இப்படி. ஆனா இந்த மேக்னெட்டிக் நார்த் வந்து ட்ரூ நார்த்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும்னு சொல்றாங்களே, காந்த சரிவு, மேக்னெட்டிக் டெக்ளினேஷன், அதானா? கரெக்ட்.
நம்ம பூமி ஒரு பெரிய காந்த மாதிரி. அதோட காந்த வடதுருவம் புவியியல் வடதுருவத்திலிருந்து கொஞ்சம் வேற இடத்துல இருக்கு. இந்த ரெண்டு வடக்குகளுக்கும் நடுவுல இருக்கிற கிடைமட்ட கோணம் தான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இது இடத்துக்கிடம் மாறும், காலப்போக்குலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சர்வே பண்ணும்போது இத கணக்குல எடுத்துக்கணுமா? கண்டிப்பா. நாம எடுக்கிறது மேக்னெட்டிக் பேரிங். ஆனா மேப்ல குறிக்கும்போது சில சமயம் ட்ரூ பேரிங் தேவைப்படும். அப்போ இந்த டிக்ளினேஷன் தெரிஞ்சா மாத்திக்கலாம். அப்புறம் டிப்புன்னு ஒன்னு இருக்கே, அது என்ன? காந்த ஊசி சரியா கிடைமட்டமா நிக்காது. பூமியோட காந்த புலத்தோட திசையில கொஞ்சம் கீழ் நோக்கி சாயும். அந்த செங்குத்து கோணம் தான் டிப்பு. பூமத்திய ரேகையில இது 0வா இருக்கும், துருவங்கள்ல 90 டிகிரியா இருக்கும். நம்ம ஊர்ல இது எப்படி இருக்கும்? இங்க கொஞ்சம் டிப் இருக்கும். அதனால நம்ம காம்பஸ்ல ஊசி கிடைமட்டமா சுத்துறதுக்கு வசதியா ஊசியோட ஒரு முனையில சின்ன ரைடர் வச்சு சமன்படுத்தியிருப்பாங்க. சரி, இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. உள்ளூர் ஈர்ப்பு, லோக்கல் அட்ராக்ஷன். பக்கத்துல இரும்பு இருந்தா காம்பஸ் தப்பா காட்டுமா? ஆமா, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம சர்வே பண்ற இடத்துக்கு பக்கத்துல இரும்பு வேலி, பைப்லைன், ஹைடென்ஷன் கரண்ட் கம்பி, ஏன் பாக்கெட்ல இருக்கிற சாவி கொத்து கூட சில சமயம் காந்த ஊசியை பாதிக்கலாம். அப்போ ரீடிங்கே தப்பாயிடுமே. எப்படி நம்பி அளக்குறது? இது எப்படி சரி பண்றது? முதல்ல அளக்கிற புள்ளி பக்கத்துல இந்த மாதிரி இரும்பு பொருட்கள் இல்லாம பாத்துக்கணும். ஒருவேளை பாதிப்பு இருக்குன்னு சந்தேகம் வந்தா அதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நாம ஒரு லைனை அளக்கும்போது ஏலேருந்து பிக்கு போற திசை கோணம் 4 பேரிங் FB எடுப்போம். அப்புறம் பிலேருந்து திரும்ப ஏக்கு வர திசை கோணம் பேக் பேரிங் BB எடுப்போம். சரி. எந்தவித உள்ளூர் ஈர்ப்பும் ஏலையும் பிலையும் இல்லைன்னா FBக்கும் BBக்கும் உள்ள வித்தியாசம் சரியா 180 டிகிரி இருக்கணும். ஒருவேளை 180 டிகிரி வரலன்னா? அப்போ ஏலையோ பிலையோ இல்ல ரெண்டுலயுமே லோக்கல் அட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி சரி பண்றது? எந்த ஸ்டேஷன்ல பாதிப்பு இருக்கு எதுல இல்லன்னு கண்டுபிடிக்கணும். பாதிப்பு இல்லாத ஸ்டேஷனை ஆதாரமா வச்சு மத்த ஸ்டேஷன்ல இருக்கிற தப்பான ரீடிங்க சரி பண்ணலாம். இல்லனா இன்னொரு முறை இருக்கு. அந்த சர்வே லைன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மூடிய வடிவம் டிராவர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதோட உட்புற கோணங்களையே கணக்கிடலாம். உட்புற கோணங்கள் பாதிக்கப்படாதா? ஆமா, லோக்கல் அட்ராக்ஷன் பியரிங்கை தான் பாதிக்கும். ஆனா ரெண்டு லைனுக்கு நடுவுல இருக்கிற இன்க்ளூடட் ஆங்கிள பாதிக்காது. சோ அந்த இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் கரெக்டா இருந்தா அதை வச்சு எல்லா பேரிங்களையும் சரி பண்ணிடலாம். ஆதாரம் இதுக்கு ஒரு கணக்கு வழியா விளக்குது. ரொம்ப முக்கியமானது இது. சரி, தூரம் திசை பார்த்தாச்சு. அடுத்தது உயரம், லெவலிங். இது என்ன பண்ணுது? லெவலிங்கிறது பூமி மேற்பரப்புல இருக்கிற வெவ்வேறு புள்ளிகளோட சார்பு உயரங்களை ரிலேட்டிவ் எலிவேஷன்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு முறை. அதாவது ஒரு புள்ளி இன்னொரு புள்ளியை விட எவ்வளோ உயரமா இல்ல தாழ்வா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு என்ன கருவிகள் தேவை? இதுக்கு லெவல்னு ஒரு கருவியும் லெவலிங் ஸ்டாஃப்னு உயரங்கள் குறிச்ச ஒரு நீளமான தண்டியும் முக்கியமா தேவை. இதுல பேக் சைட் BS, ஃபோர் சைட் FS, இன்டர்மீடியட் சைட் ISன்னு சில டேர்ம்ஸ் வருது. ஆமா, லெவல் கருவியை ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு நாம முதல்ல ஒரு ரீடிங் எடுப்போம். அது பெரும்பாலும் உயரம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு புள்ளி, அதாவது பெஞ்ச்மார்க் மேல வச்சு ஸ்டாஃப்ல இருக்கும். அந்த முதல் ரீடிங் தான் பேக் சைட் BS. சரி. அந்த இடத்துல கருவியை எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா எடுக்கிற ரீடிங் ஃபோர் சைட் FS. இதுக்கு நடுவுல உயரம் தெரியாத மத்த புள்ளிகள்ல எடுக்கிற ரீடிங் எல்லாம் இன்டர்மீடியட் சைட் IS. இந்த ரீடிங்ஸ வச்சு உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? BS, FS, IS வச்சு ஒவ்வொரு புள்ளியோட ரெடியூஸ்டு லெவல், அதாவது ஒரு பொதுவான அடிப்படையில இருந்து அதோட உயரம் என்னன்னு கணக்கிடலாம். அதுக்கு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் முறை, ரைஸ் அண்ட் ஃபால் முறைன்னு 2 வழி இருக்கு. ஆதாரம் வேற சில லெவலிங் முறைகளையும் சொல்லுது. பேரோமெட்ரிக், ட்ரிக்னோமெட்ரிக்னு. ஆமா, பேரோமெட்ரிக்னா வளிமண்டல அழுத்தத்தை வச்சு உயரத்தை தோராயமா கணிக்கிறது. ட்ரிக்னோமெட்ரிக்னா கோணங்கள், தூரத்தை வச்சு உயர வேறுபாடு கண்டுபிடிக்கிறது. ஆனா நாம இப்போ பேசின டைரக்ட் லெவலிங் தான் பொதுவா ரொம்ப துல்லியமா இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு லெவலிங் செய்யும்போது பூமியோட வளைவு, ஒளி விலகல் இதெல்லாம் பாதிக்கும்னு ஆதாரம் சொல்லுதே, அது என்ன? கரெக்ட். பூமி தட்டையா இல்ல, வளைவா இருக்கு. அதனால நம்ம லெவல் கருவிலிருந்து போற நேரான பார்வைக்கோடு உண்மையான மட்டக்கோட்டை, பூமியின் வளைவுக்கு இணையான கோடு விட கொஞ்சம் மேல போகும். தூரம் அதிகமாக இந்த வித்தியாசம் கூடும். இதுதான் கர்வேச்சர் எரர். இதனால ரீடிங் எப்படி மாறும்? ஸ்டாஃப்ல எடுக்கிற ரீடிங் ஆக்சுவலா இருக்கிறத விட அதிகமா தெரியும். ஏன்னா பார்வைக்கோடு மேல போகுது இல்லையா? அப்போ ஒளி விலகல் பிழை? நம்ம பார்வைக்கோடு காத்து வழியா போகுது.
பூமிக்கு பக்கத்துல காத்து அடர்த்தியா இருக்கும், மேல போக போக அடர்த்தி குறையும். இந்த அடர்த்தி வித்தியாசத்தால ஒளிக்கதிர் கொஞ்சம் கீழ் நோக்கி வளையும். இது ரீஃப்ராக்ஷன். இதுவும் ரீடிங்க பாதிக்குமா? ஆமா, இது கர்வேச்சருக்கு எதிரா வேலை செய்யும். அதாவது ஸ்டாஃப் ரீடிங்கை கொஞ்சம் குறைக்கும். பொதுவா இந்த 2 பிழைகளுக்கும் சேர்த்து ஒரு கம்பைன்டு கரெக்ஷன் கணக்கிட்டு அதை அப்ளை பண்ணுவாங்க. ஓகே. இந்த லெவலிங்ல கிடைக்கிற உயர தகவல்களை வச்சுதான் கான்டூர் வரைபடம் தயாரிக்கிறாங்க இல்லையா? கான்டூர்னா என்ன? கான்டூர்ங்கிறது ஒரு மேப்ல சம உயரத்துல இருக்கிற எல்லா புள்ளிகளையும் இணைக்கிற ஒரு கற்பனை கோடு. உதாரணமா, கடல் மட்டத்துல இருந்து 100 மீட்டர் உயரத்துல இருக்கிற எல்லா புள்ளிகளையும் இணைச்சா அது 100 மீட்டர் கான்டூர் லைன். இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு மேப்ல வெறும் கோடுகளா இருந்தா என்ன புரியும்? நிறைய விஷயம் புரியும். கான்டூர் கோடுகளோட பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ கோடுகள் ரொம்ப நெருக்கமா கிட்ட கிட்ட இருந்தா அந்த இடம் ரொம்ப செங்குத்தான சரிவா இருக்குன்னு அர்த்தம். கோடுகள் தள்ளி தள்ளி இருந்தா? அது மென்மையான சரிவு. மூடிய கான்டூர் கோடுகள் எதை குறிக்கும்? உள்ளுக்குள்ள உயரம் அதிகமாயிட்டே போனா அது ஒரு மலை, ஹில் அல்லது குன்று. உள்ளுக்குள்ள உயரம் குறைஞ்சிட்டே போனா அது ஒரு பள்ளம், டிப்ரெஷன் அல்லது குளம், பாண்ட். அதுகளோட வடிவத்துக்கும் அர்த்தம் இருக்கா? நிச்சயமா. கான்டூர் கோடுகள் ஒரு மலைமுகத்தை கடக்கும்போது யூ வடிவத்துல வளையும். அந்த யூவோட மூடிய பகுதி உயரமான இடத்த நோக்கி இருக்கும். ஒரு பள்ளத்தாக்கை கடக்கும்போது வி வடிவத்துல வளையும். அந்த வியோட கூர்மையான முனை உயரமான இடத்த நோக்கி இருக்கும். அப்போ கான்டூர் கோடுகள் ஒன்னை ஒன்னு வெட்டாதா? சாதாரணமா வெட்டாது. ஏன்னா ஒரு புள்ளிக்கு ஒரே ஒரு உயரம்தான் இருக்க முடியும். ஆனா ஒரு செங்குத்து பாறை, வர்டிகல் கிளிஃப் இல்ல குகை, கேவ் மாதிரி இருந்தா மட்டும் ஒரே இடத்துல 2 கோடுகள் ஒன்னா தெரியலாம் அல்லது வெட்டலாம். அது ரொம்ப அபூர்வம். ஆக ஒரு கான்டூர் மேப்பை வச்சு அந்த இடத்தோட மொத்த நில அமைப்பையும் நம்மால கற்பனை பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு இன்ஜினியருக்கு கான்டூர் மேப் படிக்க தெரிஞ்சா அந்த இடமே கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி. இதோட பயன்கள் பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. ஒரு ஏரியாவோட பொதுவான சரிவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரோடு போடுறதுக்கு, ரயில் பாதை அமைக்க, கால்வாய் விட்டு எதுக்கு குறைவான ஏற்ற இறக்கத்தோட பாதை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு டேம் கட்டுனா எவ்வளவு உயரத்துல கட்டுனா எவ்வளவு தண்ணி தேங்கும், ரிசர்வாயர் கெப்பாசிட்டி, எவ்வளவு பரப்பளவு தண்ணிக்குள்ள போகும்னு கணக்கிடலாம். வேற என்ன பயன்கள்? ஒரு மலைப்பகுதியில எந்தெந்த இடத்துல இருந்து வர்ற மழை நீரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஓடைக்கு வரும்னு அந்த நீர்பிடிப்பு பகுதியை, கேட்ச்மெண்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ரோடு போடும்போது இல்ல ஒரு பில்டிங் கட்டும்போது எவ்வளவு மண்ணை வெட்டி எடுக்கணும், இல்ல எவ்வளவு மண்ணை கொண்டு வந்து நிரப்பணும், எர்த் ஒர்க் வால்யூம் கால்குலேஷன் கணக்கிடலாம். இதுக்கெல்லாம் கான்டூர் மேப் ரொம்ப முக்கியம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சரி, நாம இதுவரைக்கும் செயின், டேப், காம்பஸ், லெவல் பத்தி பார்த்தோம். தியோடலைட்னு ஒரு கருவி இருக்கே, அதுவும் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆமாம், தியோடலைட் கிடைமட்ட, ஹாரிசான்டல் மற்றும் செங்குத்து, வெர்டிகல் கோணங்களை ரொம்ப துல்லியமா அளக்கக்கூடிய ஒரு கருவி. டிரான்சிட் தியோடலைட்ல இருக்கிற டெலிஸ்கோப்பை வெர்டிகல் பிளேன்ல 360 டிகிரி சுழற்ற முடியும். சர்வேயிங்ல இது ஒரு இன்டிஸ்பென்சிபிள் டூல். கோணங்களை ரொம்ப துல்லியமா அளக்குமா? ஆமாம், வெர்னியர் ஸ்கேல் இல்ல மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி கோணங்களை டிகிரி, மினிட், செகண்ட்ஸ் வரைக்கும் துல்லியமா அளக்க முடியும். எலக்ட்ரானிக் தியோடலைட்னா இன்னும் ஈஸி, டிஜிட்டல் ரீடிங்கே காட்டிடும். இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு ஆதாரம் சொல்லுது. சென்டரிங், லெவலிங் அப், எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ். ஆமா, அது ரொம்ப முக்கியம். சென்ட்ரிங்னா கருவியோட செங்குத்து அச்சு, வெர்டிகல் ஆக்சிஸ சரியா நாம அளக்க வேண்டிய ஸ்டேஷன் புள்ளிக்கு மேல நிறுத்துறது. பிளம்பாப் இல்ல ஆப்டிகல் பிளமிட் வச்சு பண்ணுவாங்க. லெவலிங் அப் அது கருவியை சரியா கிடைமட்டமா, ஹாரிசான்டலா சமப்படுத்துறது. அதுல இருக்கிற லெவல் டியூப்ஸ்ல இருக்கிற குமிழ், பபிள் நடுவுல வர்ற மாதிரி ஃபுட் ஸ்க்ரூஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். பேரலாக்ஸ் நீக்கிறதுனா? பேரலாக்ஸ் டெலஸ்கோப்ல தெரியற பொருளோட பிம்பமும் அதுக்கு முன்னாடி இருக்கிற குறுக்கு கம்பிகளும் ஒரே தளத்துல இல்லாம இருந்தா நம்ம கண் கொஞ்சம் அசைஞ்சா கூட ரீடிங் மாறுற மாதிரி தெரியும். இதை தவிர்க்க ஐபீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி குறுக்கு கம்பிகள் தெளிவா தெரியற மாதிரியும், ஃபோக்கசிங் ஸ்க்ரூவை வச்சு பொருளோட பிம்பம் தெளிவா தெரியற மாதிரியும் பண்ணணும். அப்பதான் பேரலாக்ஸ் இருக்காது. இதுல கோணங்களை அளக்க ரிப்பிட்டிஷன், ரெட்டரேஷன் 2 முறை இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, ரிப்பிட்டிஷன் முறையில ஒரு கிடைமட்ட கோணத்தை திரும்ப திரும்ப பல தடவை, உதாரணமா 3, 6 தடவை அளந்து மொத்த கோணத்தை அளந்த தடவையால வகுத்தா இன்னும் துல்லியமான கோண மதிப்பு கிடைக்கும். சின்ன சின்ன பிழைகள் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. ரிட்டரேஷன் அது ஒரு ஸ்டேஷன்ல நின்னு அதை சுத்தி இருக்கிற பல புள்ளிகளுக்கான கோணங்களை வரிசையா அளக்க பயன்படுது. ஒரு சுத்துல எல்லா கோணங்களையும் அளந்துட்டு அப்புறம் டெலிஸ்கோப்பை திருப்பி இன்னொரு சுத்து அளப்பாங்க. ஓகே.
கடைசியா ஆதாரம் பரப்பளவு கன அளவு கணக்கீடு பத்தியும் பேசுது. ட்ரபசாய்டல் ரூல், சிம்ப்சன்ஸ் ரூல், இதெல்லாம் சிம்பிளா என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிலத்தோட எல்லை நேர்கோடா இல்லாம வளைஞ்சு நெளிஞ்சிருந்தா அதோட பரப்பளவை கண்டுபிடிக்க இந்த விதிகள் பயன்படும். அந்த வளைஞ்ச எல்லைய சின்ன சின்ன நேர்கோடுகளா பிரிச்சு ட்ரெபசாய்டுகளா இல்ல பராபோலிக் வளைவுகளா அப்ராக்சிமேட் பண்ணி ஏரியா கண்டுபிடிப்பாங்க. சிம்ப்சன்ஸ் ரூல் பொதுவா இன்னும் துல்லியமா இருக்கும். கன அளவுக்கு சாலை வெட்டும்போது இல்ல கரை கட்டும்போது குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒருக்கா அந்த இடத்தோட குறுக்கு வெட்டு தோற்றத்தை கிராஸ் செக்ஷன் அளப்பாங்க. இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாக்களை வச்சு 2 செக்ஷனுக்கு நடுவுல இருக்கிற மண்ணோட கன அளவை வால்யூம் ஆஃப் அர்த் ஒர்க் கணக்கிடலாம். இதுக்கு சராசரி இறுதி புறப்பு முறை, ஆவரேஜ் அண்ட் ஏரியா மெத்தட், பிரிஸ்மோய்டல் விதி, பிரிஸ்மோய்டல் ரூல் இதெல்லாம் பயன்படும். பிரிஸ்மோய்டல் ரூல் இன்னும் துல்லியமானது. ஆஹா, நாம இந்த ஆதாரத்தை வச்சு நில அளவியலோட பேசிக்ஸ்ல இருந்து அதோட நோக்கங்கள், பிரிவுகள், கருவிகள், அளவீட்டு முறைகள், தூரம், திசை, உயர்வா, அதுல வர்ற பிரச்சனைகள், திருத்தங்கள், அப்புறம் காண்டூர், ஏரியா வால்யூம் கணக்கீடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் வந்திருக்கும். அப்போ மொத்தத்துல நில அளவியல்னா என்னன்னு கேட்டா, அது வெறும் அளக்கிறது மட்டும் இல்ல, அது துல்லியம், பிரிசிஷன், நுணுக்கம், ஆக்யூரசி, திட்டமிடல், பிளானிங், அப்புறம் வர்ற சிக்கல்களை சரி செய்யறது, ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் சேர்ந்த ஒரு முக்கியமான பொறியியல் துறை. கரெக்ட். பூமி மேற்பரப்ப புரிஞ்சுக்கவும் நம்ம தேவைகளுக்கு ஏத்த மாதிரி கட்டமைப்புகளை டிசைன் பண்ணவும் இதுதான் பேஸ். நீங்க பாக்குற ரோடு, பாலம், பில்டிங், டேம் எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த சர்வேயிங் வேலை கண்டிப்பா நடந்திருக்கும். நிச்சயமா. இந்த ஆதாரத்துல இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள், கணக்கீடுகள்லாம் இருக்கு. இந்த துறையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. நாம இப்போ பேசின இந்த பாரம்பரிய கருவிகள், செயின், டேப், காம்பஸ், லெவல், தியோடலைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்க ஆதாரமே கடைசியில சுருக்கமா சொல்லுது, இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸ், இடிஎம், டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ், ஜிஎன்எஸ்எஸ்னு நவீன கருவிகள் வந்துருச்சுன்னு. இந்த டெக்னாலஜி நில அளவியலை எப்படி மாத்திருக்கு? அதோட வேகம், துல்லியம், வேலை செய்யற விதத்துல என்ன பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பேசுனது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி.